இன்னைக்கு நம்ம கோதுமை மாவும் ரவையும் வச்சு ஒரு மினி ஊத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஊத்தாப்பம் செய்யறதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் ரவை. அதே அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்திருக்கேன். இப்போ அதுக்கு உப்பு தேவையான அளவு, அது கூடவே ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தோம்னா அது வந்து நல்லா இருக்கும் தோசைக்கு. இப்போ இதை நல்லா கலக்கிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலக்கிக்குவோம். ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நல்லா தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கலக்குங்க. ரெண்டையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க கொஞ்சம்.